வணக்கம். நான் உங்க உமா ஹைமவதி. தேக்கன் வேற்று மனிதர்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து படு வேகமா கிளம்பி போறாரு. இப்போ தேக்கனை தொடரணும், பின்தொடரணும்னு மாணவர்கள் நினைச்சு தலை நிமிர்த்தி பார்க்கறதுக்குள்ள தேக்கன் அந்த இடத்துல இருந்து காணும். அந்த அளவு இருந்தது தேக்கனுடைய வேகம். இப்போ கொஞ்சம் பேர் மட்டும் கீதானிக்கு அடிபட்டு இருந்தது இல்லையா, கீதானியை கவனிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் மட்டும் இருந்துட்டு மற்ற எல்லாரும் தேக்கனை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சமவெளியில காட்டுல ஓடுறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா செடி கொடிகள் முட்புதர்கள் இருக்கும், எந்த செடியில நஞ்சு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு பிறகு மலை சரிவு தொடங்குது. அந்த மலை சரிவுல எந்த பிடிமானமும் இல்லாமல் ஓடுற இந்த தேக்கனுடைய வேகம் அப்படின்றது அனுமானிக்க முடியாத அளவு பயங்கரமான வேகம். அது ஒரு வெறின்னே சொல்லலாம். ஏன்னா பரம்புக்குள்ள ஒரு மனிதன் நுழைஞ்சு உயிரோட தப்பிச்சு போயிட்டு இருக்கிறான் அப்படின்றத தேக்கனால சகிச்சுக்கவே முடியல. இவன் மட்டும் கையில கிடைச்சானா அவனை உயிர்வதை செஞ்சு கொள்ளணும், எதுக்காக பரம்புக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு அவன் நினைச்சு சாகணும். அந்த அளவுக்கு அவனை கொல்ற வெறி தேக்கனுக்கு வருது. இப்போ வேகமா ஓடிட்டு இருக்கிறார். அந்த சரிவு பாதையில பயங்கர படு வேகத்துல ஓடிட்டு இருக்கிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல நின்னாச்சு. இப்போ வலப்பக்கம் போயிருப்பாங்களா இடப்பக்கம் போயிருப்பாங்களான்னு தேக்கனுக்கு தெரியல. முதல்ல இந்த இடத்துக்கு தேக்கன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துக்கு எதிரிகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்கள மடக்கி பிடிக்கணும்னு சொல்லி வந்தது. ஆனா தேக்கன் வர்றதுக்கு முன்னாடி எதிரிகளை வர கடந்து போயிருந்தாங்க. இப்போ தேக்கனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, எப்படி இவ்வளவு வேகமா கடந்து போக முடிஞ்சது? அப்போ யார் இந்த மனிதர்கள், எப்படி இந்த காட்டை பத்தின அறிவு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த பாதை எப்படி அவருக்கு புரிஞ்சது? அப்படி பயங்கர குழப்பத்துல அதே இடத்துல நின்றுட்டாரு. இப்ப நம்ம எந்த பக்கமா போகலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிற போது பக்கத்தில் ஒரு மரம் தெரிஞ்சிருக்கு. இந்த மரத்து மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மரத்து மேலே வேகமாக ஏறுறாரு. அந்த மரம் நார்ச்சத்து கொஞ்சம் அதிகம் உள்ள மரம் அப்படின்றதுனால தேக்கன் ஏறுறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தது. வேகமாக அந்த மரத்தை பிடிச்சி ஏறி மரத்தோடைய நுனிக்கு போயிட்டு உட்காந்துடுறாரு. தன்னுடைய உடல் எடையை முழுவதும் காற்றுல பறக்க விட்டு கொம்பு அந்த நுனி கொம்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு சிற்றோடை அங்கே ஓடிட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் எந்த பக்கமும் போனாலும் அந்த ஓடையை கடந்து தான் அடுத்து அந்த ஓடையை கடந்தவுடன் ஆதிமலையோடைய முகப்பு பகுதி தொடங்குது. அப்போது ஆதிமலைக்கு ஏறணும் அப்படின்னாலே அந்த சிற்றோடையை கடந்து தான் ஆகணும். எந்த இடத்துல கடப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமானமும் தேக்கனுக்கு இருந்தது. அதனால அந்த இடத்தை பார்த்தபடி அப்படியே நின்றுட்டு இருந்தாரு தேக்கன். இப்போ அவங்க வர்றதுக்கு, இந்த சிற்றோடையை கடக்கிறதுக்கு, அந்த சிற்றோடையை அடையிறதுக்கு ஒரு நேரமாகும் அப்படின்னு தேக்கன் கணிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துக்குள்ள அவங்க வந்துடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு கணிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ இவர் மேலே ஏறி பார்த்துட்டு இருக்கிற இந்த கணத்துல மாணவர்கள் எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. நுனி கொம்பையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த தேக்கன் எப்போ இறங்குவாரு, அடுத்து என்ன உத்தரவு கொடுக்க போறாருன்னு. ஏன்னா இது அவங்களுடைய முதல் பரீட்சை. காடறிய புறப்பட்டதுக்கு பிறகு தேக்கன் மாணவர்களுக்கு நிறைய பரிசோதனைகள் கொடுப்பாரு. அந்த சோதனைகள் எல்லாம் அவங்க வெற்றி பெற்றாகணும். இது முதல் சோதனையா இருக்கு. அப்போ இதுல நம்ம எப்படியாவது நம்மளை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற வெறி மாணவர்களுக்கு. இப்போ தேக்கன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் நினைச்சதை விட பாதி நேரத்திற்கு முன்னாடியே அந்த மனிதர்கள் அந்த ஓடையை கடக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகமாகுது, அதிர்ச்சி அதிகமாகுது. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு 5 பேர் அந்த ஓடையை கடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களுடைய கூடை முதுகில் ஒரு கூடை இருக்குது. ஒரு நீள் உருண்டை வடிவில் ஒரு கூடையை 5 பேருமே அவங்களுடைய முதுகில் சுமந்துட்டு அந்த ஓடையை கடந்து போகிறாங்க. அந்த ஓடையை கடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ரொம்ப சுலபமாக இந்த 5 பேரும் அந்த ஓடையை கடந்து போய்கிட்டு இருந்ததை தேக்கனால் பார்க்க முடிஞ்சுது. அந்த நுனி கொம்பிலிருந்து இவங்க அந்த கூடையில் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த நீள் உருண்டை வடிவ கூடையில் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க, அது ஒன்று. இந்த சுமையை சுமந்துக்கிட்டு சாதாரணமாக ஆற்றை கிடக்கிறதே பெரிய விஷயம். இந்த சுமையை சுமந்துக்கிட்டு ஆற்றை இவ்வளவு வேகமாக கடக்கக்கூடிய மனிதர்கள், ப்ளஸ் அவங்க உருவத்தை பார்க்குற போது
இவங்க யார்? அது பயங்கரமான திடகாத்திரமான உடலோடு சாதாரண மனிதர்கள் போல இல்லாமல் ஒரு வலிமையான மனிதர்கள். இவங்க மனிதர்களா அப்படின்னு சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு உடல்வாகு கொண்ட 5 பேர் படு வேகமாக ஆற்றை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கீதானியும் இதை தான் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது, அவங்க பயங்கர வலிமையுடையவர்களாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீதானி அடிபட்டு இருக்கிறா இல்லையா, ஆனால் நாக்கில் இருக்கிற கசப்பு அவனுக்கு சொல்ல அனுமதிக்கலை. இப்போ தேக்கன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது தான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு அவருக்கு. சரசரன்னு மரத்தை பிடிச்சி கீழே இறங்குறாரு. கீழே இறங்கின உடனே மற்ற மாணவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க இல்லையா, இப்போ மாணவர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி தான் கேட்குறாரு. மச்சக்கடவு வழியாக தான் இவங்க எப்படி இருந்தாலும் ஆதிமலையுடைய முகப்புக்கு போய் சேரணும், இந்த மச்சக்கடவுக்கு போகிற வழி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அந்த மாணவர்களில் முடிநாகன்னு ஒரு மாணவன், முடிநாகன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பிறகு தான் ஒரு ஆர்வ கோளாறில் சொல்லிட்டோமே அப்படின்னு அவனுக்கு தோணிருக்கு. ஏன்னா வாயில் இருக்க கசப்பு மேலே வந்தாச்சு. இருந்தாலும் சொல்லியாச்சு. இப்போ முடிநாகனுக்கு தெரியுன்றது தேக்கனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அளவனையும் கூட இன்னும் ஒருத்தரையும் மட்டும் கூப்பிட்டுட்டு, நீங்க என் கூட வாங்க, முடிநாகன் இன்னும் மற்றவங்களை அழைச்சிட்டு கொஞ்சம் மெதுவாக வரட்டும், நம்ம 3 பேரும் ரொம்ப வேகமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவனையும் இன்னொரு மாணவனையும் மட்டும் கூட்டிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கிறார் தேக்கன். இவங்க வேகம் எப்படின்னா காற்றை விட வேகமானதாக இருக்குது. தேக்கனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் மாணவர்களால் தேக்கனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. கொஞ்ச நேரம் போனதுக்கு பிறகு தேக்கன் அவங்களுடைய கண்ணில் இருந்து மறைஞ்சே போயிடுறாரு. ஆனால் இந்த பாதை வழியாக தான் போயிருப்பார் அப்படின்ற அனுமானத்தில் இவங்க தேக்கனுடைய பாதையை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ போய் ஒரு பாறை இடுக்கு ஒரு ஒரு மச்சக்கடவில் இருக்கிற அந்த பாறைகளுக்கு பக்கத்தில் தேக்கன் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேக்கன் ஒவ்வொரு முறை கணிக்கிறதும் தவறான கணிப்பாகவே போய் முடிஞ்சது இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் நினைச்ச நேரத்தில் 4 மடங்கு நேரத்திற்கு முன்னதாகவே அவங்க வர்றது தெரிஞ்சது. ஆற்றை கடந்து அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்றத உணர முடிஞ்சது. இப்போ மாணவர்களும் தேக்கன் பக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. நிலவு மேல் எழுந்து வந்துடுச்சு, இருட்ட தொடங்கிடுச்சு. நிலவு மேல் எழுந்து வந்த சமயத்தில் இவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேக்கன் அவங்க மாணவர்கள் 2 பேர்ட்டையும் சொல்கிறாரு, நான் இந்த பாறையுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் போய் நின்றுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பாறை மறைவில் நின்றுக்கோங்க. முதல் 5 பேர் வர்றாங்க, முதல் வர்றவனை நான் அடித்து தூக்குறேன். முதல்ல வரவனை அடிச்சிட்டோம் அப்படின்னே பின்னாடி வரவங்க சுதாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், நான் முதல்ல இருக்கவனை அடித்த உடனே அந்த பாறையோடைய 2 பக்கமும் ஈட்டியோடைய விளிம்பு தெரிகிற மாதிரி நீட்டி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வரவங்களுக்கு நிறைய மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்க முடியும். அவங்களுக்கு அந்த பயமே அவங்களை இந்த கடவை கடந்து போகிற தைரியத்தை கொடுக்காது. முதல்ல வரவனை நான் எப்படி அடித்து தூக்குறேன்னு மட்டும் பாருங்கள், அவனுடைய உயிர் என் கையால் எப்படி போக போகிறதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தேக்கன் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது நீல் உருண்டை வடிவ கூடையில் அப்படின்னு தேக்கன் யோசிச்சுட்டு இருக்கிற போது அளவன் கீதானியை பார்க்குறாரு. எனக்கு கீதானி கூட சரியாகி வந்தாச்சு. இப்போ கீதானியும் அளவனும் தான் தேக்கன் கூட இருக்கிறாங்க. இப்போ கீதானியை பார்க்கிற போது கீதானி தான் அந்த மனிதர்களை பார்த்தது. எதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு அளவன் கீதானி கேட்கும்போது அவரால் இப்போ பேச முடியல. ஆனால் சைகையில் சொன்னதை வச்சு அளவன் தேக்கன் கிட்ட சொல்கிறான். என்னதான் அப்படின்னு கேட்குறபோது அவங்க தேவ வாக்கு விலங்குகளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, தேவ வாக்கு விலங்குகளை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தேக்கனுடைய உயிர் நாடியும் அடங்கி ஒடுங்கினது அந்த நிமிஷத்தில். உள்ள நுழைஞ்சது அப்படின்ற போதே, வேற்று மனிதர்கள் பரம்புக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்ற போதே பயங்கர வெறியில் இருந்த தேக்கன் தேவ வாக்கு விலங்குகளை அவங்க சுமந்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த வெறி கொலை வெறியாக மாறுது. அந்த முதல் வரவனை நம்ம அடிக்கிற அடியில் பின்னாடி வரவங்களுக்கு
உயிர் பயம் வரணும், அந்த கடவை கடந்து போகிறதுக்கு அவங்களுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான தைரியம் கூட வரக்கூடாது அப்படின்னு தேக்கன் முடிவு பண்ணுறாரு. இப்போ பாறையோடைய மறைவில் பாறையோட பாறையாக ஒட்டிட்டு நிற்கிறார் தேக்கன். இவங்க 2 பேரும் பாறையோட இன்னொரு பக்கம் போயாச்சு. முதல் இருக்கவனை அடித்து தூக்குனதுக்கு பிறகு தான் ஈட்டியை வெளியே நீட்டி பிடிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க 2 பேரும். இப்போது 5 பேர் பக்கத்தில் வர்றது தெரிஞ்சிருச்சு. முதல் இருக்கிற ஆள் அந்த பாறையை கடக்க போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்து தேக்கன் காத்துட்டு இருக்கிற போது வேகமாக அந்த ஆள் கடந்து போயாச்சு. இவ்வளோ வேகமாக போகிறானா அப்படின்னு சரி பரவாயில்ல இருந்தாலும் அடிச்சிடலான்னு தேக்கன் பாஞ்சு போய் அவனை அடிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் அந்த முதல் போனவனுக்கு அந்த பாறையோட விளிம்பில் நுழையும் போதே பின்னாடி ஆள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஆக இவனை தாக்க வரும்போது முழு பள்ளத்தோட அந்த முன்னாடி போன ஆள் திரும்பி தேக்கனை அடிச்சிடுறான். இப்போது அவனை அடிக்கிறதுக்காக பாஞ்சு வந்த தேக்கன் இவன் முன்னாடி போயிட்டு இருந்த அந்த எதிரி அடித்த அடியில் வேகமாக போய் அந்த பாறையில் போய் மோதி விழுறார் கீழே. இப்போ இருட்டிருச்சு இல்லையா, அந்த பின்னாடி 2 பேர் ஈட்டியை நீட்டி பிடிக்க சொன்னேன், அளவனும் கீதானியும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் யாரையோ அடிச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பாறை மேலே விழுந்துட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் யார் விழுந்துருக்குறாங்க பாறை மேலேன்னு தெரியல. இப்போ ஈட்டியை நீட்டி பிடிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு கீதானி யோசிச்சுட்டு இருக்கிற போது அளவன் ரொம்ப நல்லா தெளிவாக பார்த்துட்டான் விழுந்தது தேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்போ வேகமாக தேக்கனை நோக்கி ஓடி வரான் அளவன். கீதானிக்கு என்ன இவன் இப்போ ஈட்டியை நீட்டி பிடிக்க தானே சொன்னாங்க, எதுக்கு அந்த பாறையை நோக்கி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அளவனுக்கு பின்னாடியே கீதானியை ஓடி வரான். பார்த்தா தேக்கன் பாறை மேலே விழுந்து கிடக்கிறார். மற்ற 5 பேரும் பாறையை கடந்து அந்த பிளவை கடந்து போயாச்சு. இப்போது தேக்கன் எழுந்து உட்காரணும்னு நினைக்கிறார், ஆனால் அவரால் முடியல. கையை ஒரு மாதிரி சமதளத்தில் பாறையில் ஊன்றி தான் எழுந்துக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா தேக்கனுக்கு தோள் பட்டையில் அவன் இப்படி அடித்ததில் தேக்கனுடைய தோள் பட்டையில் பயங்கரமான அடி, எலும்புகள் முறிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு அடிபட்டிருக்கு. மற்ற இடத்துல உடலில் பெருசாக காயம் இல்லை, ஆனால் அவரால் கை ஊன்றி எழுந்துக்க முடியல, தோள்பட்டையில் அடிபட்டிருக்கு. இப்போது அடிபட்டிருக்கு, ஆனால் அதை மாணவர்கள் முன்னாடி காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ஆசிரியரே பலவீனமாயிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்களுடைய உள்ளே இருக்கிற தைரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்றது அவர் அடிபட்டதை பெருசாக காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணுறார். அப்போது அளவனும் கீதானியும் சொல்கிறாங்க, கீதானி தேக்கன் கிட்ட நான் முன்னவே பார்த்தேன், அவங்க சாதாரண மனிதர்களே கிடையாது, அவங்க ஒவ்வொருத்தருடைய உடலும் 3 மனிதனுடைய உடலுக்கு சமமானது, அவங்களுடைய வலிமை அப்படிப்பட்டதாக இருந்தது அப்படி இப்படின்னு அவன் பார்த்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிற போது தேக்கன் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு வலிமையுடையவனை நான் வீழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறார் தேக்கன் அப்படின்னு புரியாமல் பார்க்குறாங்க. ஏன்னா கீழே விழுந்தது தேக்கன் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற போது தான் தேக்கன் சொல்கிறார், நான் போய் எதிர்பாராமல் தான் எனக்கு அடிபட்டது, ஆனால் நான் விழுறதுக்கு முன்னாடி அவனுடைய கழுத்து நரம்பை பார்த்து சரியாக அடிச்சிட்டேன். அந்த கழுத்து நரம்பு அந்து போகிறத என்னுடைய கைகள் உணர்ந்தது, அவனால் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நடந்து போக முடியாது, அவன் அவ்வளோதான் அப்படின்னு தேக்கன் சொல்கிறான். இப்போ 2 பேருக்கும் பயங்கரமான வியப்பு தேக்கனை நினச்சி, தன்னுடைய ஆசான் எப்படிப்பட்டவர், இந்த ஒரு வேகத்திலையும் இப்படி ஒரு தாக்குதலுக்கு ஆளான போதும் கூட ஒருத்தனை அடித்து வீழ்த்திட்டு தாக்கப்படுறார் அப்படின்னும் போது அவருடைய வீரத்தை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க கீதானியும் அளவனும். இப்போ தேக்கன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 பேரும் போய் முடிநாகன் மற்றவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான் இல்லையா, போய் அவங்கள எதிரில் நின்று சந்தித்து வேகமாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போனதுக்கு பிறகு தேக்கன் என்ன பண்ணுறாரு, மாணவர்கள் போயாச்சு அப்படின்னு சொல்லி பச்சிலை சாறு எடுத்து அந்த முதுகில் அடிப்பட்ட இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் இருந்த செடி கொடிகளை வச்சு ஒரு கவசம் போல் தோள்பட்டையில் சுற்றிக்கிறார். என்ன நடந்தாலும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை உடனே சரி பண்ணிக்கிற ஆற்றல் பரம்பு மக்களுக்கு உண்டு. செடி கொடிகளை பயன்படுத்துகிற அந்த யுக்தி தெரிந்தவர்கள் பரம்பு மக்கள், அதான் இயற்கையை நல்லா புரிந்து வைத்திருந்தவர்கள் பரம்பு மக்கள். அதனால தன்னுடைய தோள்பட்டையில் அடிப்பட்ட காயத்தை உடனே சரி செய்யறது எப்படின்றத கண்டுபிடிச்சு அதை செய்யவும் செஞ்சார் தேக்கன். ஓடிட்டு இருந்த கீதானிக்கும் அளவனுக்கும் தெரியும் ஆசானுக்கு அடிபட்டிருக்கு.
அவர் நம்ம முன்னாடி அதை காட்டிக்க கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. அதனாலதான் நம்மளை அனுப்பி அவங்களை கூட்டிட்டு வர சொல்லிட்டு அதை சரி பண்ற முயற்சியில இருக்கிறாரு அப்படின்றத புரிந்தபடியே அவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் அவங்க மற்றவங்க வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குழுவை சந்திச்சாச்சு. அந்த குழுல இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, அடிச்சிட்டிங்களா, அவங்கள கொண்டுட்டீங்களா, அவங்க எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படின்னு கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருந்தது. ஆனா யாருக்கும் கேட்கறதுக்கான தைரியம் வரல, அந்த கசப்புனால, வாயில இருந்த கசப்புனால. இப்போ இதுவே இவங்க 2 பேருக்கும் கை கொடுத்துச்சு. எந்த பதிலும் சொல்லாம வாங்க அப்படின்னு கூப்பிட்டபடி மறுபடியும் இந்த பக்கம் தேக்கனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப தேக்கன் அவங்க வந்து சேர்ற போது தோள் பட்டையில கவசம் அணிந்து தயாரா இருக்கிறாரு தேக்கன். இப்ப இவங்க வந்த உடனே முடிநாகனை கூப்பிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ண, இதே குழுவை கூட்டிட்டு எபியூருக்கு திரும்பி போய் பாரிக்கிட்ட உடனே சொல்லி, இவங்க இந்த வழியா போனா ஆதிமலையை கடந்து எலிவாள் முகட்டுக்கு தான் போய் ஆகணும். இவங்க தென்கிழக்கு திசை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இடப்புறமா நடந்து போனோம்னா இவங்க போறதுக்கு வெகு முன்னாடியே வந்து நம்ம எலிவாள் முகட்டை அடைஞ்சிட முடியும். நாங்க எலிவாள் முகட்டில் போய் காத்துட்டு இருக்கிறோம். நீ வேகமா எபியூருக்கு போய் பாரிக்கிட்ட சொல்லி எலிவாள் முகட்டுக்கு வந்து சேர சொல் அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்றார். சொல்லும் போதே ஒரு 5 பேரை நம்மளால வீழ்த்த முடியலையே, இதுக்கு நம்ம பாரியோடைய உதவியை நாட வேண்டி வந்துருச்சே அப்படின்ற ஒரு பயங்கரமான மன வலி தேக்கனுக்கு இருந்தாலும் இந்த நிலைமையை கருதி நம்ம பாரியோடைய உதவியை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிநாகனை அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாரு. எந்த வழியா போற அப்படின்னு கேட்குற போது வந்த வழியாவே திரும்பி போறோம்னு. இல்ல அது ரொம்ப நேரமாகும், நீ இப்படியே போனேன்னா அந்த சிற்றோடைய ஒட்டியே போய்கிட்டே இருந்தேன்னா ஒரு அருவி வரும், அந்த அருவி ஒட்டி மேலே ஏறி நேரா போனேன்னா எவ்வியூருக்கு வெகு சீக்கிரம் விரைவில் போயிட முடியும், அந்த வழியா போய் பாரியை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவங்க முடிநாகனுக்கு முதல் முறையா தன்னிடம் ஒரு ஆசான் ஒரு பயிற்சி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதுனால அந்த பொறுப்பை ரொம்ப சரியா செய்திடணும் அப்படின்ற ஒரு வெறி முடிநாகனுக்கு வருது. அது கிளம்பணும்னு ஆயத்தமா இருக்கிற போது தேக்கன் சொல்றார், ஒரு ஈன்ற புலி அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், ஒரு ஈன்ற புலி உன்னை இப்ப துரத்திட்டு இருக்கு, நீ அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அப்போ எந்த வேகத்துல ஓடுவ, உன்னுடைய கால்களுடைய வேகம் அப்போ எவ்வளவு ஈடு இணையற்றதா இருக்கணும், அப்படி நினைச்சிட்டு ஓடு அப்படின்னு சொல்ல முடிநாகன் தன்னுடைய குழுவை அழைச்சிட்டு அந்த ஆற்றோடமா வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்தது என்ன நடந்தது, எலிவாள் முகட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா, பாரியோட உதவி கிட்டன்னு தான். இந்த வேற்று மனிதர்கள் யார், அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.